யோகி பாபு காமெடின்டா அவ்வளவா சிரிப்பு வராது. அவர் விழுந்து விழுந்து என்னென்னமெல்லாம் பண்ணி நடிப்பாரு. ஆனா பாக்குற நமக்கு சிரிப்பு வராது. அதாவது அவர் ஒரு 15 காமெடி பண்ணாருன்னா ஒரு 2 காமெடிக்கு சிரிப்பு வரும். மற்றபடி யோகி பாபுவோட காமெடி யாருக்கும் சிரிப்பு அந்த அளவுக்கு வந்ததில்லை. அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாருண்டா இந்த வடிவேலு விவேக் அப்படி முக்கியமான காமெடிகள் இல்லாம போனதால என்னமோ சொல்லுவாங்களே, ஆள் இல்லாத வீட்டுல கிழவன் சொல்லி குதிச்சான்ற அந்த கதையா தான் யோகி பாபுவோட காட்டுல மழை பெய்யுது. ஆனா சமீபத்துல அவர் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல விஷால் சாப்பிடும்போது திடீர்னு பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. சும்மா சோசியல் மீடியாவெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அப்படி ஒரு காமெடி. உண்மையிலேயே அவர் படத்துல பண்ண காமெடியை விட அன்னைக்கு அவர் பண்ணாரு பாருங்க ஒரு காமெடி, உண்மையிலேயே அந்த மாதிரி மனுஷன் இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுன்னு தெரியல. சிரிப்பையும் அடக்கணும். இனி மற்றவங்களுக்கும் அவருக்கும் தெரியக்கூடாது. இப்படி அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்ட ஒரு மனுஷன் சிரிப்பையும் அடக்கிக்கிட்டு அதை வெளியையும் காட்டாம ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாத்தீங்களா. உண்மையிலேயே செம்ம காமெடி ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் யோகி பாபு படங்கள்ல நான் பார்த்து சிரிச்சதை விட இந்த காமெடி தான் நிறைய பேர்த்து சிரிக்க வச்சிருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு காமெடி. ஆனா இத மாதிரி காமெடிகளை இவர் படத்துல ட்ரை பண்ணார்னா இன்னும் வடிவேல் மாதிரி கொடி கட்டி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த காமெடி என்ன படத்துல வராம போயிட்டு, ஒருவேளை நம்ம அதை சும்மா நடந்ததா நினைச்சு இது பண்றோம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த படம் உண்மையிலேயே ரத்னம் படத்துல உள்ள ஒரு சின்ன காமெடி கிளிப்ஸை தான் எடுத்து போட்டு வைரல் ஆக்கி விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அநேகமா ரத்னம் படம் வந்தாதான் தெரியும் இது உண்மையா பொய்யாண்டு. எனக்கு 100% நான் நினைக்கிறேன் அது அந்த படத்துல வர்ற காமெடி சீனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ரத்ன படம் வரும்போது பார்ப்போம். கண்டிப்பா அது படத்துல இருந்துன்னா நம்ம மண்டை காஞ்சிருவோம். பார்த்த நம்ம படத்துல இருந்துன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் யோகி பாபுவுக்கு அவரோட இந்த காமெடிக்கு நினைச்சு இன்னும் சிரிப்பா தான் இருக்கு. இதை மாதிரி நீங்க படங்களையும் ட்ரை பண்ணணும். இன்னும் நீங்க மேலும் மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் யோகி பாபு.